தான் அதோட பிறப்பிடமும் இருக்கு. திபெத் பீடபூமியில் மானசரோவர் ஏரி அந்த பீடபூமி பகுதி, அதாவது ஆரம்பிக்கிற பகுதி இந்தியாவுக்குள்ளேயும் இருக்குங்கிறதால இந்த ஏரியோட முனையை வச்சு சொன்னார். இங்கே திபெத் சரியானது சொல்ல போனால் திபெத் யாரோட ஆளுமைக்கு கொடுத்துருக்கு? சீனா. எப்படி கேள்வி கேட்டாலும் யாரோ ஒருத்தரிடமிருந்து பதில் வர்றதால ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதாங்கிற அடிப்படையில் எல்லாமே ஒரு தெளிவை நோக்கி ஒரு முழுமையை நோக்கி போகிறதா நினச்சிட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். இப்போ வரலாறு அப்படிங்கிறது பழங்கதை, அது நமக்கு தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கலாம். ஆண்டுகளோட தொகுப்பு, சம்பவங்களோட தொகுப்பு, இன்னைக்கு நம்மளை இது பாதிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கலாம். இன்றைய வாழ்விலும் அது பாதிக்குதுங்கிறத நீங்கள் உணரணும். அது எப்படிங்கிறத ஒரு இது சொல்லணும்னா, இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. எதனால விடுமுறை வந்திருக்கலாம்? நான் வாரத்தோட முதல் நாள்னு சொல்றீங்க, ஞாயிற்றுக்கிழமை அது விடுமுறை நாள்னு சொல்றேன். எதனால வந்திருக்கலாம்? ஏன்னா என்னம்மா இதுக்கு பதில் வரலையா? அப்படின்னு புரியலப்பா. ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணாங்க. குறிப்பாக சொல்ல போனால் ஐரோப்பியர்கள், ஆங்கிலேயர் மட்டும் கிடையாது இல்லையா, உலகம் முழுதும் நான் சொல்றது. பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், ஸ்பானியர்கள், இப்படி எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பல்வேறு நாடுகளுக்கு போய் உலகம் முழுவதையும் தங்கள் பிடியில் வச்சுருந்தாங்க. சொல்லப்போனால் ஒரு சில நாடுகள் மட்டும்தான் அடிமைப்படாமல் இருந்தது. ஈவன் அமெரிக்கா உட்பட அடிமையாக இருந்தது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1773 அமெரிக்க விடுதலை போர் நடந்தது. 1700லேயே அது 1774 அந்த ரேஞ்சில் விடுதலை அடைஞ்சிச்சு அமெரிக்கா. ஏன்? அது ஒரு சிம்பிள் திங். ஏன்னா இங்கிலாந்துலேருந்து இன்னும் சொல்ல போனால் பிற ஐரோப்பிய நாடுகள்லேருந்து குடியேறி இருந்தாங்க எங்க அமெரிக்காவில். அவங்களையே அவங்க அடிமைப்படுத்திக்கிட்டாங்க. சொந்த இன மக்களையே இங்கே இருக்கிற பிரிட்டன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அடிமைப்படுத்திட்டாங்க. அதுக்கு தான் ஜார்ஜ் வாஷிங்டன் கிளர்த்து எழுதி அந்த போராட்டத்தை நடத்தினார். இப்போ நான் அமெரிக்காவே ஆளானப்பட்ட அமெரிக்காவே அடிமைப்பட்டிருந்தேன்னா, நான் சொன்னதுன்னா வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சீன தேசம் மட்டும்தான் அடிமைப்படலைன்னு ஒரு கருதுகோள் இருக்குது. அதுவும் ஒரு மிக குறுகிய காலம் அடிமைப்பட்டிருக்கலாம். எனக்கு தெரிந்து சீனா மட்டும்தான் உலகத்தோட எந்த நாட்டோட பிடியிலும் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறது வரைக்கெல்லாம் இருக்குது வரலாறு. வரலாறுங்கிறது எத்தனை வருஷத்துக்கு முன்னே ஆரம்பிச்சிருக்கும். ஒரு 10 நிமிடத்தில் இந்த ஒரு சின்ன சின்ன தகவல்களை முடிச்சுட்டு அடிப்படை தகவல் நான் கிளாஸுக்கு போகிறேன். வரலாறு என்பது வேறு எந்த கதையும் பேச மாட்டேன். இன்னைக்கு அதை உறுதியளிச்சிருக்கேன். கிமு இது ஒரு பொதுப்படையான பதிலில் இது வரலன்னு நினைக்கிறேன். எல்லா சிந்து நதியிலேருந்து ஆங்கிலேயர் ஆண்டத்தால் தான் வரலாற்றோடு தொடர்புடைய இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம்னா ஞாயிற்றுக்கிழமை எதனால் ஆனதுங்கிறது உட்பட சொல்லியிருக்கேன். இது தவறு. சுமார் ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்னு தான் வரலாறு ஆரம்பிக்கும். கற்காலம், புதிய கற்காலத்தோட அந்த பழைய கற்காலம் புதிய கற்காலம் அதெல்லாம் ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் வரலாறுங்கிறது. மனித இனம் தோன்றி பல லட்சம் வருடம் பல கோடி ஆண்டுகள் உயிரினங்கள் தோன்றியாச்சு இந்த பூமி. ஆனால் ஒரு செம்மையுற்ற வாழ்வுக்கு வந்தது கற்காலத்தில் தான். அப்போ தான் அவன் நெருப்பை கண்டுபிடிச்சான், சக்கரத்தை கண்டுபிடிச்சான், ஒரு பயிர் தொழில் செய்ய ஆரம்பித்தான். இப்படி கற்களான கருவிகளை பயன்படுத்த ஆரம்பித்தான். இப்படி கிறுக்கல்கள் எல்லாம் போட்டு ஏதோ குறியீடுகள்லாம் ஏதோ ஒரு சொல்ல செய்யட்டான். மொழி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்க ஆரம்பித்தான். இதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு யுகத்தில் ரொம்ப குறைவான ஆண்டுகள் தான் வரலாறு. புரியுதா? நம்ம வரலாறு கெடுக்கணும்னு சொல்லிவிடலாம். பழைய கற்காலம் புதிய கற்காலம், இந்தியாவுக்கு சிந்து சமவெளி நாகரிகம், ஆரிய நாகரிகம், புத்த சமண சமயங்கள், மௌரிய பேரரசு, கனிஷ்கர் பேரரசு, இப்படியே குப்த பேரரசு. நான் விடுபட்டிருக்க ஒன்று சிலதெல்லாம் நீங்கள் பெருசாக கொள்ள முடியாது. ஏன்னா இந்த மொழியில் ஒன்று இருக்கும், அந்த மொழியில் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பேச முடியாது. குப்த பேரரசு, கர்ச பேரரசு, டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், ஆங்கிலேயர்கள், இப்போ இருக்கிற நரேந்திர மோடி அரசாங்கம் உட்பட இவ்வளோ. இதுக்கடையில் முன்ன பின்ன இருக்கிறதெல்லாம் நீங்கள் பாண்டியாரை விட்டுட்டீங்க, சேரரை விட்டுட்டீங்கலாம் கேட்கக்கூடாது. அது ஒரு பகுதி முனையில் அப்படி இருக்கிறதா. நான் சொன்ன வரலாறு தான். மறுபடியும் வேணா சொல்கிறேன், இந்திய வரலாறுக்காக சொல்கிறேன். பழைய கற்காலம் புதிய கற்காலம், அது முடிஞ்சு சிந்து சமவெளி நாகரிகம், ஆரிய நாகரிகம், அதற்கு பிறகு புத்த சமண சமயங்கள், மௌரிய பேரரசு, குஷான பேரரசு, அடுத்தது என்னாகும்
குப்த பேரரசு, கர்ச பேரரசு, டெல்லி சுல்தான்கள், முகலாயர், ஆங்கிலேயர், தற்போதைய இந்தியர். அவ்வளோ வரலாறு. புரியுதா? தமிழ்நாட்டு வரலாறு எடுத்திங்கன்னா அது வேற போக்கில் போகும். களப்பிரர் காலம் வரும், சேர சோழ பாண்டியர் வரும், பிற்கால சோழர்கள் வரும், நாயக்கர்கள் ஆட்சி வரும், பல்லவ பேரரசு இடையில வரும். இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஆங்கிலேயருக்கு வந்துடும். முகலாயருக்கு உட்படாது. சரிதா? தமிழ்நாட்டுக்குள்ள முகலாயர் வர மாட்டாங்க. அவுரங்கசீப் இருந்தார், கொஞ்ச நாள் இருந்தார். இந்த மேப்பை பார்த்தாலே தெரியும். சரிதா? இப்படிதான் வரலாறு ஒவ்வொருத்தர் வாழ்வுலையும் ஒவ்வொரு நிமிடமும் வரலாற்றோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதுக்கு நல்லா பாருங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டி கூட பேத்தியோ மருமகளோ பொண்ணையோ கூப்பிட்டு, என்னப்பா அப்படி சாணி கரைச்சி போட்டிருக்கா, திக்கா கரைச்சி போடல அப்படிங்க. திக், இந்த திக்குங்கிற வார்த்தை என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? இங்கிலீஷ் வார்த்தை. அப்பனா பாட்டிக்கு வரலாறு தெரியுதா? வெள்ளக்கார வராட்டி இந்த திக்கு வருமா? சொல்லுங்க. அப்பனா ஒவ்வொரு மூச்சிலும் பேச்சிலும் வரலாறு கலந்துருக்கதா செய்யும். இதான் ஒரு சின்ன உதாரணம். பாட்டி கூட திக்க பத்தி தெரியும். சரி, ஓகே. என்னப்பா எழுத மாட்டதே? இருக்கு சாக் பீஸ் இல்ல. சரி, இப்ப பாடத்துக்கு போவோம், ஆரம்பிப்போம். முறையா பாடத்தை ஆரம்பிப்போம். இந்திய எழுத்து புரியுதா? தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். நான் நடத்த போறது இன்னும் அங்க மறைஞ்சிருக்கு, கற்பனையில வச்சுங்க. 1885 இருந்து இப்ப வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை ஆண்டாங்கன்னு சொல்றது நான் ஏத்துக்க மாட்டேன். வெள்ளைக்காரனா பிரிட்டிஷ்காரன் மட்டும்தான் வெள்ளைக்காரனா? பிரிட்டிஷ்காரன் வேற, இங்கிலீஷ்காரன் வேற. இதுக்கு ஏதாச்சும் அர்த்தம் தெரியுமா? பிரிட்டிஷார் வேற, ஆங்கிலேயர் வேற. என்ன அர்த்தம்? யாராச்சும் ஒருத்தர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள். பிரிட்டிஷுக்கும் ஆங்கிலேயருக்கும் என்ன வித்தியாசம்? யாருனாலும் சொல்லலாம், எழுந்திரிச்சு சொல்லுங்க. இது எழுந்திரிச்சு சொல்லணும். நீங்க சொல்லக்கூடாது, ஆசிரியரா இருக்காங்க சொல்ல. மற்றவங்க யாராச்சும் சொல்லுங்க. அவர் சொன்னதை வச்சே சொல்லலாம். பிரிட்டிஷ்னா யுனைடெட் கிங்டம். இப்ப யூகேன்னு சொல்றோம்ல, அதான் பிரிட்டிஷ். அதுல அயர்லாந்து இருக்கு, ஸ்காட்லாந்து இருக்கு, இங்கிலாந்து இருக்கு, வேல்ஸ்னு ஒரு பகுதி இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு. அதாவது நம்மளை அடிமைப்படுத்திய நாடான பிரிட்டிஷாரில் அடங்கியுள்ள பகுதிகள் அயர்லாந்து. அன்னி பெசன்ட் அம்மையார் அயர்லாந்துல பிறந்தாருன்னு படிச்சிருக்கீங்களா? அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, வேல்ஸ், இப்படி எல்லாம் பகுதி இருக்கு. இதெல்லாம் சேர்த்தா பிரிட்டிஷ். அதுல இங்கிலாந்துங்கிறது ஒரு பகுதி. இன்னும் சொல்ல போனா பிரிட்டிஷ் நாட்டிலேயே ஆங்கிலம் பேசுவதில்லை. இதை உணர்ந்துங்க. அயர்லாந்துல ஐரிஷ் மொழி. அயர்லாந்துல என்ன மொழி? ஐரிஷ் மொழி. புரியுதா? இங்கிலாந்துல மட்டும்தான் இங்கிலீஷ். இந்த உண்மையை நீங்க உணரணும். சரி, ஒரு மேப் இருந்தா அழகா சொல்லி முடிச்சலாம். ஐரோப்பா மேப்ல இங்கிலாந்து எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதாவது பிரிட்டிஷ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு சிறிய பகுதி. என்ன சொல்ல போனா இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் தொகையோட இன்னும் கம்மி. அங்க மக்கள் தொகை ரொம்ப கம்மி பிரிட்டிஷ்ல. இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் திருவள்ளூர்லேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கு பாருங்க, 38 மாவட்டமா. இந்த மாவட்டங்களில் உள்ள மக்கள் தொகையை விட கம்மி. அதுதான் உலகத்தின் எல்லா நாட்டையும் ஆட்சி பண்ணுதுன்னு சொல்லக்கூடாது. தென்னாப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கு பாருங்க. இதான் சொல்ல வேற வழி இல்லை, நான் சொல்லிதான் ஆகணும். அர்ஜென்டினா, புலி, உருவா, சிலி, பிரெஞ்சு கைனாம், சுரினாம், இந்த நாடுகள்லாம் ஸ்பெயின் நாட்டுது. அதுக்கு பேரு லத்தீன் அமெரிக்க நாடுகள்னு பேரு. சரிதா? பிரான்ஸுக்கு சில நிறைய நாடுகள் இருக்குது. இதுல கொஞ்சம் பெரிய ஆள் அவளாம். நான் மிதியே சொன்னேன், வெள்ளைக்காரர்கள்னு இவங்களை மட்டும் சொல்ல முடியாது. பிரெஞ்சுக்காரனும் வெள்ளையா இருப்பான், டச்சுக்காரர்களும் வெள்ளையா இருப்பான், ஸ்காட்லாந்துக்காரன், ஸ்பெயின்காரன்,
போர்ச்சுகல்காரன் எல்லாம் வெள்ளை நிறத்தோளோடு இருக்கிறதால வெள்ளைக்காரன், ஒயிட் மேன். அவ்வளோ அவங்க வந்து ரேஸ் வெள்ளை இனம். அப்படின்னா இங்கிலாந்துக்காரனை மட்டும் அல்லது பிரிட்டிஷ்காரங்க மட்டும் வெள்ளைக்காரங்கன்னு சொல்லக்கூடாது. சரிதா? நாமும் இப்போ ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு பொண்ணு ஒரு பையன் நாம் வெள்ளைக்காரர்கள் தான் அடிமைப்பட்டு கிடந்தோன்னு நீங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு சொந்தக்கார வீட்டில் உட்காந்துருந்தோம் அந்த பொண்ணு சொன்னால் சரிதான். உங்களுக்கு என்ன பிரெஞ்சுக்காரன் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. உங்களை அடிமைப்படுத்துறது பிரெஞ்சுக்கார. காரைக்காலில் போய் நிறைவில குடியிருக்கீங்க, பக்கத்தில் வாஞ்சூருக்கே போறீங்க. வாஞ்சூருக்கு ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு தான் சொல்றேன். வாஞ்சூருக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போறீங்க. வாஞ்சூர்ல உட்காந்துருக்கா ஒரு புள்ள பாடத்தை புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்குது. நமது பாண்டிச்சேரி ஆனது வெள்ளைக்காரர்கள் தான் அடிமைப்பட்டு கிடந்ததுன்னு பார்த்தா, ஐயோ பிரெஞ்சுக்காரன் இல்லை, நீ தப்பு தப்பு புத்தகம் எழுதினவனே தப்புன்னு சொல்லிவிட கூடாது. அவனும் வெள்ளைக்காரன் தானே. பிரெஞ்சுக்காரன் என்னக்காரன் தான். டியூப்லேயும் வெள்ளையாக தான் இருப்பான், கிளைவும் வெள்ளையாக தான் இருப்பான், ராபர்ட் கிளைவும். புரியுதா? இப்போ வெள்ளைக்காரங்கிற வரைவிலக்கணம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. பிரிட்டிஷ்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நான் சொன்ன நாடுகள் எல்லாமே ஐரோப்பிய நாடுகள். ஸ்பெயின், ஆலந்து, பிரான்ஸ், போர்ச்சுகல், டென்மார்க், இந்த எல்லா நாடுமே ஐரோப்பிய நாடுகள். இவங்க தான் உலகம் முழுவதும் போய் ஏகாதிபத்தியத்தை உருவாக்குனாங்க. எனக்கு எல்லா பத்தியமும் தெரியும் சார். அது என்ன சார் ஏகாதிபத்தியம்? யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியுமா ஏகாதிபத்தியம்னா என்னன்னு? ரொம்ப சரியான வார்த்தைகளை போட்டு கூட சொல்ல வேண்டாம். ஒரு நாடு இன்னொரு நாட்டை காலனியாக, காலனின்னு என்ன, அடிமை குடியேற்ற நாடாக அடிமை நாடாக வைத்துக்கொண்டு தங்களுடைய பொருளாதார அரசியல் காரணங்களுக்காக அந்த நாட்டை சுரண்டி வாழ்ந்து, அதுக்கு பேர் என்ன? ஏகாதிபத்தியம். இம்பீரியலிசம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஏகாதிபத்தியம் புரியுதா உங்களுக்கு? ஏகாதிபத்தியம்னு என்ன தெரியுதா? அப்ப ஏகாதிபத்திய நாடுகள்னா எந்தெந்த நாடுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏகாதிபத்தியம்னா என்னன்னு தெரியும்? ஏகாதிபத்திய நாடுகள் பேர். காலனி நாடுகள்னா என்ன? இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, யாரெல்லாம் அவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தான அந்த நாட்டுக்கு பேர் என்ன? காலனி நாடு அல்லது குடியேற்ற நாடு. ஏன்னா அவன் வந்து குடியேறி இங்கே ஆட்சி பண்ணுறான், இல்லைன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி பண்ணுறான் இங்கெல்லாம் அவங்கள வச்சுக்கிட்டு. சரிதா? தொலை தூரத்திலிருந்து. அப்போ குடியேற்ற நாடுகள். இப்போ இதில் குழப்பம் இல்லைல்ல? இந்த வார்த்தைகள்லாம் திரும்ப திரும்ப வரும். சரி, உலகத்திலே ஒரு வினோதமான சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்கு. அது ஒரு தரமான சம்பவமாகவும் இருக்கு. நம்ம வெக்கி தலை குனிய வேண்டிய சம்பவமாக இருக்கு. ஒரு கம்பெனின்னா என்ன? பொருளை தயாரித்து விற்கிறது. ரைட்டா? ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, இதுதான் கம்பெனி. ஒரு கம்பெனியே நாட்டை ஆண்டா எப்படி இருக்கும்? மன்னராட்சி பார்த்துருக்கோம், இராணுவ ஆட்சி பார்த்துருக்கோம், மன்னராட்சி பார்த்துருக்கோம், தனி குழுக்கள் ஆட்சி பண்ணி பார்த்துருக்கோம், சர்வதிகாரி ஆண்டு பார்த்துருக்கோம், பொது உடைமை ஆட்சிகள் பார்த்துருக்கோம். ரஷ்யா போன்ற நாடுகள், கீபா போன்ற நாடுகள் கம்யூனிஸ்ட் ஆட்சி பார்த்துருக்கோம். ஒரு கம்பெனியே ஆட்சி பண்ணியிருக்கு. அந்த கம்பெனி பேர் என்ன? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. சரி, நிறைய படிச்சிருப்பீங்கிறதுக்காக ஒரு தகவலாக கேட்குறேன். இந்தியாவோட தலைநகரமா எந்த ஊர் எந்த வருஷம் வரை இருந்தது? யாராச்சும் சொல்ல முடியுமா? கல்கத்தா எந்த வருஷம் வரை இருந்தது? 1911 வரை. 11ல் தான் டெல்லிக்கு மாத்துறாங்க தலைநகரம். டெல்லி தான் இந்தியாவோட ரொம்ப வருஷமா தலைநகரம். அந்த முகலாயருக்கு டெல்லி தான், டெல்லி சுல்தான்களுக்கு டெல்லி தான், நிறையா பேருக்கு டெல்லி தான் ஆட்சி பகுதி. ஆனாலும் ஆங்கிலேயர் வந்து 1911 வரை எங்கிருந்து ஆட்சி பண்ணாங்க? கல்கத்தாவிலிருந்து தான் ஆட்சி பண்ணாங்க. அடுத்த ஒரு கேள்வி, யாராச்சும் பேச்சு போட்டிக்கு போய், அங்கிள் சின்ன பிள்ளைங்களுக்கு, எனக்கு நீங்கள் தான் வரலாறு படிச்சிருக்கீங்களே, எனக்கு பேச்சு போட்டிக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி எழுதி கொடுங்கன்னு கேட்பாங்க. நம்ம ஆளும் தைரியமாக கற்பனையெல்லாம் தட்டி விட்டு எழுதி கொடுப்பான். நமது நாடு அந்நிய ஆட்சியின் கீழ் சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேல் அடிமைப்பட்டு கிடந்ததுன்னு எழுதுவான். நல்லா பாருங்க, ராபர்ட் கிளைவ் இந்தியாவுக்கு ஆட்சி வந்தது 1757. எப்ப? அது ஒரு சிறிய பகுதியில், இந்தியாவோட ஒரு சிறிய பகுதியில். அதுலேருந்து 1857 கூட்டினா எத்தனை வருஷம் வருது? 100 வருஷம் வருது. அடுத்தது 1857 இருந்து
1947 வரை எத்தனை வருஷம்? 90 வருஷம். மொத்த வருஷம் அது குறைவா, ரொம்ப மிஞ்சி போனா 100 வருஷம் தான் இந்தியா வெள்ளைக்காரன் முழுசா ஆண்டிருப்பான். 190 வருஷம் தான் பிரிட்டிஷ்காரன் நம்மள ஆட்சி பண்ணு. வெறும் 100. அந்த அங்கிள் தப்பா தானே எழுதி கொடுத்திருக்காரு. சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேல் நமது நாடு ஆங்கில ஆதிக்கத்தின் கீழ் விடுதலை கோரி நின்றது அப்படின்னு எழுதுவாங்க, பேசுவாங்க. இது தப்பு தானே? வெறும் 190 ஆண்டு தான் இந்த சுதந்திர போராட்டம். அது நான் நடத்த போறது இன்னும் கம்மியான ஆண்டு. பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்தியாவை முதல்ல ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆண்டது யாருன்னா ராபர்ட் கிளைவ். கடைசி ஆண்டது மவுண்ட் பேட்டன். கடைசி ஆண்டது யாரு? மவுண்ட் பேட்டன். இப்ப புரியுதா? ராபர்ட் கிளைவ் முதல் மவுண்ட் பேட்டன் வரை 190 ஆண்டுகள் தான் இவங்க நம்மள ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அடிப்படை தகவல்கள். புரியுதா? நான் சொல்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எவ்வளவு பிற்போக்குத்தனமா யோசிக்காம நம்ம சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்கோங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். வெறும் 190 வருஷம், அதுவும் வங்காளத்திலே முட்டி மோதிக்கிட்டு இருந்தான். ஒரு 30-40 வருஷம் தாண்டவே இல்லை. திருச்சி வரல, புதுக்கோட்டையில தொண்டமான் தான் இருந்தாரு. ராமநாதபுரத்துல சேதுபதி மன்னர் தான் இருந்தாரு ஆட்சி பண்ணிக்கிட்டு. சரிதான்? 1801 வரை சிவகங்கையை மருது சகோதரர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க. 1899 வரை பாஞ்சாலங்குறிச்சியை வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் ஆட்சி பண்ணாரு. புரியுதா? தூக்கிலீடர் வரை 1805 வரை தீரன் சின்னமலை தான் கொங்கு பகுதியை ஆட்சி பண்ணியிருக்காரு. அங்க வெள்ளைக்காரன் ஒரு ஆள் கூட வரல. அப்படின்னா இன்னும் குறையும்ல? குறையுமா குறையாத? தஞ்சாவூர்ல சரபோஜி மன்னன் ஆட்சி பண்ணியிருக்கான், மராத்தியர். ரைட்டா? பகதூர் ஷா வர நின்று இருக்கோம் எங்க? டெல்லியில. பார்க்க போனா மொத்த இந்தியாவும் எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் அந்த கதையெல்லாம் இன்னைக்கு நடத்த போறது இல்லைன்னா. ஏன்னா நான் நடத்த போறது சுதந்திர போராட்டத்தில். இப்போ உங்களுக்கு அடிப்படை தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை உள்ள தகவல்கள் சொன்னதுல எல்லாம். அதாவது சர்வைவல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல. இந்த ஃபிட்டஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்கும். என்ன எது சர்வைவல் ஆகும்? தகுதி உடையதே தப்பி பிழைக்கும். தகுதி உடையதே தப்பி பிழைக்கும். இதான் சார்லஸ் டார்வினோட பரிணாம தத்துவம். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவுக்கு முதல்ல வந்தது போர்ச்சுகீசியர். முதலில் வந்த போர்ச்சுகீசியர். இன்னும் சொல்ல போனா கிரேக்கர்கள் வந்திருக்கான், அலெக்சாண்டர். அது கிமுல. நான் சொல்றது ஏகாதிபத்திய வடிவில் முதல்ல வந்தது யாருன்னா போர்ச்சுகீசியர். 1498 வாஸ்கோட காமா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் கழிச்சு சொல்லுங்க, எத்தனை வருஷம் நான் எழுதிடுறேன். அப்படியே டக்குன்னு கால்குலேட்டர் இருந்தா நீங்க கழிச்சு சொல்லுங்க. மேல் ஸ்டூடெண்ட் இருந்தா 1498 2024 எத்தனை வருஷம் இருக்கு? என்ன 521 வருஷத்துக்கு முன்ன 526 வருடத்துக்கு முன்பாக வாஸ்கோட காமாங்கிற ஒரு போர்ச்சுகீசியர் இந்தியாவுக்கு வந்தாரு. அதுக்கு பிறகு 2 பேர் அவன் ஆண்டாங்க கோவா சுற்றியுள்ள பகுதியை. அல்பூர் அல்மைடான்லாம் ஆண்டிருக்காங்க. போர்ச்சுகீசியர் தாக்கு பிடிக்க முடியாது. பிரெஞ்சுக்காரர்கள்டையோ டச்சுக்காரர்கள்ட்ட தாக்கு பிடிக்க முடியல. நம்ம ஊர் நாகப்பட்டினத்துலங்க இப்படியே நான் ஒரு டிக்கெட் எடுங்க, நாகப்பட்டினத்துக்கு ஒரு டிக்கெட் போடுங்க. நாகப்பட்டினத்துலேருந்து காரைக்கால் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு டிக்கெட் போடுங்க. காரைக்கால் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு தரங்கம்பாடிக்கு ஒரு டிக்கெட் போடுங்க. பொறையாருக்கு இப்படி போனா பொறையாறு, இப்படி போனா கடல் ஓரத்தில் போனா ட்ரங்க் பார். தரங்கம்பாடி, தரங்கம்னா அலைகள், அலைகள் பாடி கடல் வந்து அந்த கோட்டையில மோதும். அந்த டச்சு கோட்டை இருக்கு. அப்ப டச்சுக்காரர்கள் எங்க வந்திருக்காங்க? தரங்கம்பாடிக்கு வந்திருக்காங்க. இந்தியாவோட முதல் அச்சுக்கூடமும் சீகன்பால்க்கு ஐயரும் இருந்த இடம் எது? தரங்கம்பாடி. டச்சுக்காரர்களோட நாடு எது? ஹாலந்து அல்லது நெதர்லாந்து. ஹாலந்துன்னு ஏன் பேர் வந்தது? ஹாலந்துனாலே தாழ்வு, நெதர்னாலும் தாழ்வு. அதாவது பூமிக்கு, அதாவது மற்ற நாடுகளை விட கீழே இருக்கு. அங்க டைக்குன்னு சொல்ற, இதான் வேற கதைக்கு போயிடும். அதான் ஒரு பிரச்சனை.
டைக்குன்னு சொல்ற கற்சுவர்களை கட்டி வச்சிருக்காங்க. இல்லைன்னா தண்ணி அப்படியே காலந்தே கடலாயிடும் இந்த சோறு இல்லைன்னா. நெதர்லாந்துன்னு பேரு, காலந்துன்னு பேரு. ராஷ்டிரபதினு சொல்றோம், குடியரசுத் தலைவர் ரெண்டும் ஒண்ணுதான். தகப்பன் தந்தை ரெண்டும் ஒண்ணுதான். அது போல நெதர்லாந்தும் ஒண்ணுதான், காலந்தும் ஒண்ணுதான். இப்படி இருக்கு. சரி, அப்புறம் இந்த நாடெல்லாம் வர்றாங்க. அப்புறம் போர்ச்சுகீசர் வர்றாங்க, பிரெஞ்சுக்காரர்கள் வர்றாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் கடைசி எங்க ஒரு 4-5 ஊர்ல தான் நிற்கிறாங்க. இங்கேருந்து ஒரு மன்னார்குடி போற தூரத்தில் தான் ஆட்சி பண்ண முடியும். அந்த ஊரெல்லாம் ஒன்று சேர்த்தா என்னென்ன ஊர் தெரியுமா? பாண்டிச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம், சந்திரநாகூர், மேற்குவங்காளம். நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நானே எஸ்பி பாலசுப்ரமணியன் நான் கெடுக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு பாடம் மூச்சு விடாம சொல்றதுக்கு. சரி, அதாவது காரைக்கால் பாண்டிச்சேரி தெரியும், ஏனாம் ஆந்திராவில் இருக்கு, மாகி எங்க இருக்குன்னா கேரளாக்குள்ள இருக்கு, ஒரு சின்ன ஊர். அங்க ஒரு எம்எல்ஏ உண்டு. 30 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ அங்கேருந்து வர்றான், ஒரு எம்எல்ஏ அங்கேருந்து வரான். 28 எம்எல்ஏ காரைக்காலையும் பாண்டிச்சேரியில வந்து ரங்கசாமி முதலமைச்சராக இருக்காரு. ஒரு திட்டத்தை, பள்ளிக்கூடத்தை துவக்கி வைக்கணும்னா பிரணாய் விஜயன் போய் துவக்கி வைக்க முடியாது. எங்க? மாகில. யாரு தான் துவக்கி வைக்கணும்? போய் ரங்கசாமி தான் போய் துவக்கி வைக்கணும். எங்க இருக்குது? கேரளாக்குள்ள இருக்கு. எது? மாகிங்கிற ஊரு. புரியுதா? நாம வச்சிருக்கா சொல்றேன், மூர்த்தி சார் ஸ்டைல்ல பேசுறேன், ஷார்ட்கட்ல சொல்றேன். மலையாளம், மாகி மலையாளம். ஆந்திரா அவர் ஷார்ட்கட்ல சொல்றேன். ஏ அந்த வரிசையில இருக்கு. என்ன இருக்கு? ஏனாம் எங்க இருக்கு? காரைக்கால் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள. பாண்டிச்சேரி எங்க இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள. சந்திரநாகூர்னு ஒரு பகுதி இருக்கு. இப்ப அது வந்து மேற்குவங்காளம். இப்ப பாருங்க, காரைக்கால், மாகி, ஏனாம், சந்திரநாகூர். நான் சொன்னேன் இல்லையா, வேதாந்த எல்லாத்தையும் மன்னார்குடிக்குள்ள அடைக்கலாம் இந்த ஊரை. அவ்வளோ எல்லா ஊரையும் ஒன்று சேர்த்தா. அவ்வளோ தூரத்தில் தான் எது இருக்கு? பிரெஞ்சு பகுதி இருக்கு. அடுத்த போர்ச்சுகீசியர் வந்து கடைசிவராக இருந்தாங்க. முதல்ல வந்தாங்க இந்தியாவுக்கு எப்போ தெரியுமா போனாங்க? இதுக்கு முன்னால சொல்லிடுறேன். 1954 தான் பாண்டிச்சேரிக்கு விடுதலை அடைஞ்சது. இந்தியா முழுவதும் ஒரே நாளில் விடுதலை அடைஞ்சதான்னு கேட்டால் கிடையாது. பாண்டிச்சேரிக்கு எப்போ விடுதலை அடைச்சது? 54. இன்னும் சொல்ல போனா முதல்ல வந்தது யாரு? கடைசியா போனதும் போர்ச்சுகீசியர். 1961 தான் கோவா விடுதலை அடைஞ்சது. எப்போ விடுதலை அடைஞ்சது? 1961 தான் கோவா விடுதலை அடைஞ்சது. இதுல குழப்பம் இருக்கா? அப்ப இந்த கட்சிக்காரர்கள் ஒன்று சொன்னீங்களா சார், அது என்னாச்சு சார்? அவன் ஓடிட்டான் இந்தோனேசியாவுக்கு. தரங்கம்பாடியில் இருந்தாலும் நான் கட்சிக்காரர்கள் அவங்களை விரட்டி அடிச்சு அம்பாயினா படுகொலைன்னு ஒன்று பண்ணி அவங்க எந்த நாட்டுக்கு விரட்டி அடிச்சுட்டாங்க? இந்தோனேசியாவே அவன் ஆண்டான். உலகத்திலே முஸ்லீம்கள் அதிகமாக உள்ள ஒரு நாடுகளில் ஒன்று பாகிஸ்தான் மேற்கே, இந்தியா மேற்கே. இந்தியாவில் தான் உலகத்திலே முஸ்லீம்கள் அதிகம் வாழ்கிறாங்க, பாகிஸ்தானோடவும். இந்தோனேசியா முஸ்லீம் அதிகம் வாழ்கிற நாடு. மலேசியா பக்கத்தில் இருக்கு. பெரும் தீவுகள், கடல் கூட்டமாக இருக்கு, தீவு நாடு. அந்த நாடு யார் ஆட்சி பண்ணா? கட்சிக்காரர். புரியுதா? தரங்கம்பாடியில் விரட்டி அடிச்சவன் எங்க போய் குடியேறிட்டான்? இந்தோனேசியா. இப்போ ஒரு உண்மை தெரியுதா உங்களுக்கு? உலகம் முழுவதும் ஆங்கிலேயர் வசம் இல்லை. பல நாடுகள் பல்வேறு பேர்கிட்ட இருக்குது. அமெரிக்கா கூட அடிமைப்பட்டு அப்படிங்கிறதா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ என்ன செய்ய போறோம்னா கேள்வி கேட்க போறோம். யாரும் புத்தகம் எழுதி இருந்தீங்கன்னா குறிப்பெல்லாம் போட்டு வச்சுருங்க. நான் நடத்துறது எழுதிக்கிறேன். தம்பி ஹைட்டா இருக்க தம்பி எழுதுறீங்க. நீங்க தான், எனக்கு பேரெல்லாம் தெரியாது. கோவா இப்போ விடுதலை அடைஞ்சது 61. ஆமா, நீங்க தான்மா, நீங்க தான், நீங்க தான். சரி வைங்க, எழுதுறீங்கம்மா. பாண்டிச்சேரி எப்பமா விடுதலை அடைஞ்சது? 50. கொஞ்சோண்டு இப்படி விட்டா மார்க் விடுமா? 54. சரி அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. வங்காளத்தில் இருந்த பிரெஞ்சு பகுதி பேர் என்ன? மாகி, ஏனாம், சந்திரநாகூர். அப்ப எந்த ஊர் அங்க இருந்து? ஏனாம் வந்து ஆந்திரம். இது எப்படி தெரியுமா தெரியணும்? கிழமைய சொன்னா பிள்ளை கிட்ட சொல்லும். நான் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அது வரைக்கும் சொல்லணும். உட்காருங்க.
புரியுதா? அதாவது சினிமா பாட்டு சொல்லலைன்னு நினைக்கணும்னு வந்துடும், ஏதாச்சும் வந்துடுது. வைரமுத்து சார் ஒரு அழகா ஒரு பாட்டை எழுதிப்பாரு, காதலை வந்துச்சு எழுதிப்பாரு. காதல் ரத்தத்துல கலந்ததுன்னு சொல்ல மாட்டார். ரத்தங்கிறது எலும்பு மச்சையில 120 நாளுக்கு இடையில அப்படியே உயிர் வாழ்ந்து அப்பப்போ அழிஞ்சிடும். உயிரில கலந்ததுன்னு சொல்லுவார். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே இருப்பாரு. நீங்க இந்த இதெல்லாம் உயிரில கலக்கணும் படிப்போம். பாப்பா சந்திரனாக உயிரில கலந்துருவாங்க, ரத்தத்துல கலந்து விட்டாரு. 120 நாள்ல போயிடும். உயிரில கலக்கணும். புரியுதா? இப்ப சந்தேகம் இருக்கா? இப்ப கேள்வி கேட்டா பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு பாராட்ட இந்த பொண்ணை பெருமையா பாருங்க. உன் பேர் என்னம்மா? வெட்டிட்டு வாங்கினா கட்டிட்டு வாங்கினா வெட்டிட்டு வந்து வெட்டிட்டு வர சொன்னா கட்டிட்டு வந்துட்டியம்மா, எல்லாத்தையும் சேர்த்து சொல்றியம்மா. அம்மா உங்களுக்கு சிறிய மென் கண்டனம் 53 சொன்னதுக்காக அது வந்து சரிவுதான், தவறு இல்லை. உட்காரு. இப்ப இந்தியாவுக்கு யாரெல்லாம் வந்தாங்க, யாரெல்லாம் நிலைச்சு நிக்க போறாங்கிறதுக்கு வரலாறு கிடுக்குன்னு சொல்லியிருக்கேன். 1757 கிழக்கிந்திய கம்பெனி சார்பா ராபர்ட் கிளைவ் வந்தாரு. அவர் ரொம்ப தந்திரசாலி, நரி தந்திரம்லாம் அவர்கிட்ட இருக்கும். ஒரு சாதாரண குமஸ்தா எழுத்தர் தான், கணக்கு பிள்ளை தான். அவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மீர் சாவர் அது இதில் போட்டு பிளாஸ்டிக் பொருளாம் அது இதெல்லாம் சரி பண்ணி விட்டு வங்காளத்தையே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வங்காள மாநிலம் இப்ப இருக்கிற மம்தா பானர்ஜிக்கிட்ட இருந்த மாநிலம் அப்ப வந்து ராபர்ட் கிளைவ்கிட்ட இருந்தது. அவ்வளோ சிம்பிளா சொல்றேன். இப்ப இருக்கிற மம்தா பானர்ஜிக்கிட்ட இருந்த மாநிலம் ராபர்ட் கிளைவ்கிட்ட வந்தது. அவருக்கு பின்னால வாரங்கேசிங் வந்தாரு. இவருக்கு பேரு வங்காள கவர்னர் தான் பேரு. வாரங்கேசி என்ன பண்ணாருன்னா மும்பையை பிடிச்சாரு, சென்னையை பிடிச்சாரு. அங்க ஒரு கவர்னரை போட்டாரு மும்பையில. இங்க ஒரு கோட்டையை கட்டார், ஜெயின் சார்ஜ் கோட்டை. இப்ப நமது மதிப்புக்குரிய தமிழ்நாடு முதல்வர்கள் எல்லாமே ஜெயின் சார்ஜ் கோட்டையில தானே ஆட்சி பண்றாங்க. அந்த கோட்டையை கட்டது ஆங்கிலேயர் 1739. இது வேண்டாம், எழுதிக்க வேண்டாம், நீங்க நெட்ல தேடி படிச்சீங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஜெயின் சார்ஜ் கோட்டையை கட்டது வெள்ளைக்காரன். அந்த கோட்டையில தான் இப்ப நம்ம ஆட்சி பண்ணிக்கிறோம். சரிதான், அது ஒரு பக்கம். சட்டமன்றம்லாம் இருக்கு, தலைமைச் செயலகம்லாம் இருக்கு. முதல்வரை போனா அங்கதான் பார்க்கலாம் சென்னையில், அது எந்த முதல்வராக இருந்தாலும் சரி. சரி, இப்போ விட்டுருவோம். சென்னைக்கும் ஆட்சி பிடிச்சாச்சு, மும்பைக்கும் ஆட்சி பிடிச்சாச்சு. அப்புறம் இந்தியாவில் அங்கங்க திட்டா தேமல் மாரிக்க உடம்புல இருக்க தேமல் மாரிக்க ஆட்சி பிடிச்சாச்சு. அங்கங்க பிடிச்சாச்சா? இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் கவர்னர் போட்டாச்சு. இவங்களுக்கெல்லாம் தலைவர் ஒருத்தர் போடணும்ல. இத்தனை முதல்வர்கள் இருந்தாலும் ஒரு பிரதமர் இருக்காருல்ல. கவர்னருக்கெல்லாம் ஒரு ஜெனரலா ஒரு கவர்னர் போட்டா அவர் பேரு கவர்னர் ஜெனரல். முதல் கவர்னர் ஜெனரலா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பதவி ஏற்கிறாரு கொல்கத்தாவில். 1911 கார்டின்ஜி பிரபு வர கொல்கத்தாவில் தான் கவர்னர் ஜெனரல் இருந்தாங்க. அப்ப இந்தியாவின் தலைமை பீடமாக 1911 வரை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த ஊரு வங்காளத்துல தலைநகரமா எது இருந்தது? இதுல குழப்பம் இல்ல. சரி, இப்படியே போயிட்டு இருக்கோம். வாரங்கேஸ்டி காரன்காலிஸ் என்ன பண்ணாரு? நிலையான சட்டம் கொண்டு வந்தாரு. அப்புறம் காணிங் பிரபு ரிப்பன் பிரபு என்ன செஞ்சாரு? உள்ளாட்சி அமைப்பில் இப்ப சென்னை மாநகராட்சி கட்டணம் இருக்குல்ல, ரிப்பன் பில்டிங், அதை கட்டினது அவர் தான். ரிப்பன் பிரபு ரிப்பன் பில்டிங் 1880 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாரு. இல்பத் மசோதா கொண்டு வந்து இதெல்லாம் படிச்சுட்டே போவீங்க. இதே படிச்சுட்டு வந்தா வெல்லஸ்லி, டல்கௌசி, இப்படி வரிசையா ரிப்பன், அது இது பெண்டிங் பிரபு எல்லாம் சதிங்கிற உடன்கட்டை அழித்தது, இப்படி எல்லாம் படிச்சுட்டு வருவீங்க. இப்படியே வந்தோன்னா சுதந்திர போராட்டத்து டயத்தில் யார் இருந்தா என்ன இருந்தாங்கிறத இப்போ முறையான கிளாஸுக்குள்ள உள்ள நுழையும். இதுவரை சொன்னது கிளாஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் இது பயனுள்ள தகவல் தான். எனக்கு கொடுக்கப்பட்ட பாடத்தை முன்னுரையுடன் இப்போது ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? இதுவரை கிளியரா இருக்கா? இப்போ கவர்னர் ஜெனரல்ங்கிற வார்த்தைக்கு தெரியுமா? பின்னால் அதுக்கு இன்னொரு பேர் உண்டு. 2 பேர் வந்தது, அதையும் சொல்லிடுறேன். கவர்னர் ஜெனரலுக்கு இன்னொரு பேரு வைஸ்ராய்னு வந்தது, அரச பிரதிநிதி. ஏன் அந்த வைஸ்ராய் வந்ததுன்னா, முதல் வைஸ்ராய் காணிங் பிரபு கம்பெனி ஆட்சி 1858 விக்டோரியா மகாராணியார் ஒரு அறிக்கை விட்டு நேரடியா இங்கிலாந்தே ஆட்சி பண்ண ஆரம்பிச்சது லண்டன்ல இருந்து. அப்ப இங்க இருந்தவங்களுக்கு பேரு வைஸ்ராய். முதல் வைஸ்ராய் டல்கோசிக்கு பிறகு வந்த காணிங் பிரபு 1858. கடைசி வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் பிரபு
ராஜாஜி வைஸ்ராய் கிடையாது. அவங்க அரசருக்கு ஒன்றும் அவர் பிரதிநிதி கிடையாது, கவர்னர் ஜெனரல் தான் ராஜாஜி. நல்லா கட்சி கடைசி வைஸ்ராய்ட்டு யார் அடிச்சுக்காதீங்க போய் ராஜாஜி அடிச்சுறாங்க. அங்கே அரசருக்கு பதில் சொன்னார், நம்மளுக்கு தான் பதில் சொன்னார். மவுண்ட் பேட்டன் பிரபு தான் அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணணும் அதிகாரி. சரிங்களா? இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு குழப்பம் இருக்கா? வைஸ்ராய்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அரச பிரதிநிதினால என்னதான், கவர்னர் ஜெனரல்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரியுதா? இப்போ 1885 போகிறோம். இதுக்கு முன்னால இதை சொல்லாம போனா வரலாற்று பாடங்கள் நடத்துறதுக்கு நான் தகுதி இல்லாதவன் ஆயிடுவேன். என்னன்னா 1857 ஒரு பெருக்கழகம் நடந்தது. நம்ம அதை முதல் இந்திய விடுதலை போர்னு சொல்லிக்கிட்டோம், அல்ல இந்திய பெருங்கழகம்னு நம்மளும் சொல்லிக்கிட்டோம். ஆங்கிலேயர் இது என்ன கழகம், இந்த சிப்பாய் இருக்கான ராணுவ வீரன் அடிச்சுக்கிட்டான், நாங்கள் துப்பாக்கி கொடுத்தோம், அதில் பன்னி கொழுப்பையும் பசுவோட கொழுப்பையும் தடவி கொடுத்தோம், அதை எடுத்து சுட மறுத்துட்டு சும்மா போராடிக்கிட்டானுவா, நீங்கள் போய் இந்த சுதந்திர போராட்டம்னு ஆங்கிலேயர் சிப்பாய் கழகம் கொடுத்தாங்க. இதுதான் 1857. அது ஒரு ஒற்றுமை இல்லாத போராட்டம். ஏன்னா இந்தியாவோட வீரம் தெரிந்தவர்கள் சொல்லக்கூடிய சீக்கியர்கள் அந்த போராட்டத்தில் இல்லை, கூர்க்கர்கள் நம்ம கூர்க்கா பார்க்குற நேபாளிகள் அதில் இல்லை, ஹைதராபாத் நிசாம் இல்லை, மிகப்பெரிய சுற்றில் இருக்கிற பெரிய பெரிய அரசர்கள்லாம் இந்த போராட்டத்தில் இல்லாமல் ஜான்சி ராணி லட்சுமிபாயும் தாந்திய தோப்பையும் நானா சாஹிப்பையும் குன்வர் சிங்கையும் 2ஆம் பகதூர் சாயும் வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் அங்கங்கே நடந்த போராட்டமாக இருந்தது. இருந்தாலும் ஒரு பறந்துபட்ட போராட்டம், பல லட்சக்கணக்கான பேர் பங்கு பெற்றாங்க. அதுக்கு பிறகு கம்பெனிக்கு டோஸ் விட்டுது போய் டல்கோசி பிரபு அழைச்சிருப்பாரு விக்டோரியா ராணி. ஏன்னு பேசிருக்க மாட்டோம், நான் சும்மா கற்பனையாக சொல்கிறேன். என்னையா உன்னை போய் இந்தியா ஆள சொன்ன, போய் மதத்தை மாற்றிட்டு உட்காந்துருக்க, அவன் எந்த மதத்தினாலும் இருந்துட்டு போகிறான், நமக்கு வேணும் துட்டு, நீ போய் எல்லாம் கிறிஸ்டினா மாற்றிட்டு இருக்க, அவன் ஆண் வாரிசுலன்னா ஒரு தத்தெடுத்துட்டு போகிறான், நீ போய் நின்றுட்டு அந்த ஜான்சி சதாரா நாகபுரி எல்லாம் போய் இணைச்சிட்டு இருக்கியா? ஏன்யா உனக்கு அறிவே இல்லை? தபால் தஞ்சு கொண்டு வந்தா அதை வச்சுக்கிட்டு சுதந்திர போராட்டத்தை வளர்த்துட்டு வந்திருக்கா. இப்போ பாரு, நான் ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்க போகிறேன், நீ தான் லாஸ்ட் ஆள், உன் கம்பெனிக்கு இனி கிடையாது அப்படின்னு ஒரு சுபம் போட்டாச்சு. கம்பெனி ஆட்சி முடிவு கொண்டு வந்துட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நானே எடுத்துக்கிறேன்ட்டாங்க ஆச்சு. யாரு? விக்டோரியா மகாராணியார் இங்கிலாந்துல இருந்து ஒரு பேரறிக்கையும் விட்டாங்க. அந்த பேரறிக்கையை நான் சொல்ல போனால் டல்கோசி பிரபுட்ட படிக்கக்கூடாது, நான் தவறாக சொல்லிட்டேன், கானிங் பிரபுட்ட தான் சொல்லியிருக்கணும். முதல் இந்திய சுதந்திரம் போகிறப்ப கானிங் பிரபு தான் இருந்தார், அவரே மறுபடியும் கவர்னர் ஜெனரல் ஆகிட்டார். தவறை திருச்சிக்கிறேன், தவறுகள் திருத்தப்படுது, இந்த இடத்துல தவறுகள் திருத்தப்படுது. கானிங் பிரபு தான் இருந்தாரப்ப, அவரே தான் வைஸ்ராயும் மாறினார். இப்போ 1858 விக்டோரியா மகாராணியார் அறிக்கை விட்டு எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு என்ன, நம்ம ஆளுக்கு சொரணம் இல்லாமல் போயிட்டு பெரிய பெரிய ராஜாவே எடுத்துட்டாங்க, தோத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும், சாதாரண மக்கள் நினைச்சிட்டு போராட்டம் இல்லாமல் இருந்தது. ஆங்கிலேயர் சும்மா இருக்கல, நிறைய சட்டங்களை போட்டு அடிமைப்படுத்திக்கிட்டே இருந்தான். பத்திரிக்கை தடை சட்டம், பஞ்சம் வந்தது, கோடிக்கணக்கான பேர் செத்து போனான். லட்சக்கணக்கில் இல்லைப்பா, கோடிக்கணக்கான பேர் செத்து போனான் பஞ்சத்தில். பஞ்சத்துக்கு எப்படி சார், மழைலாம் போகும், அதனால பஞ்சம் வரும். வெள்ளைக்காரன் என்ன பண்ணுவான், சாப்பாடு போடணும்ல அரசாங்கம். ஒரு இடத்துல கோதுமை, இன்னொரு இடத்துல பஞ்சாபில் விளைஞ்சா கொண்டா கொடுக்கணும்ல. இப்போ விட்டுருவாங்களா? இப்போ ஒரு அரசாங்கம் ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தால் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் விட்டுவோமா? நம்ம எங்கே போனாலும் சாப்பாடு கிடைக்குது. அம்மா உணவகத்தில் போனால் சாப்பாடு, கோயிலில் போனால் அன்னதானம், 35 கிலோ அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தில், 20 கிலோ குறைஞ்சபட்சம், 18 கிலோ கார்டுக்கு, எங்கே போனாலும் சாப்பாடு. கல்யாண வீட்டில் போனால் தான் இப்போ சாப்பாடு கிடைக்கும். எவனாச்சும் ஒருத்தர், பாரதியார் பாடினார்ல, தனி மனிதருக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்துருவோன்னு சொன்னார்ல, யாராச்சும் ஒருத்தன் சாப்பாடு இல்லாம இந்தியாவில் பட்டினி கிடக்கிறான்னு சொல்லுங்க. ஆனா வெள்ளக்காரங்க காலத்துல குறைந்த மக்கள் தொகை தான். இப்ப இருக்க மாதிரி 140 கோடி 150 கோடி எல்லாம் கிடையாது, வெறும் 20-25 கோடி வச்சுக்கிட்டு இதே நிலப்பரப்பு தான், இதே கங்கை காவிரி தான், எல்லாரும் இருந்தது, எல்லாம் விளைஞ்சது. ஆனா பஞ்சத்தில் அடிபட்டாங்க. கொஞ்சம் பேர் இல்லப்பா, மில்லியன் கணக்கில் செத்து போனாங்க. பாருங்க, பஞ்சத்தில் சாவுறான், அவன் ஆண்டுகிட்டே இருக்கான், மானம் கப்பல் ஏறிக்கிட்டே இருக்கு. அது என்ன மானம் பஸ் ஏறாம ட்ரெயின் ஏறாம கப்பல் ஏறுது? யாராச்சும் ஒரு விளக்கம் சொல்லுங்க.
நான் அப்போ வந்து ட்ரெயினில் பொருளை ஏற்றிட்டு இங்கிலாந்துக்கு போக முடியாது, கடல் இருக்கு, பஸ்ஸு போகாது, காரில் ஏற்றிட்டு போக முடியாது, ஃப்ளைட்டு இல்லை. 1700 ஃப்ளைட்டு இல்லை, 1900 தான் ஃப்ளைட் வந்தது. ஆரம்ப காலத்தில் இங்கே உள்ள கரும்பு, நிலக்கரி, அரிசி, கோதுமை, சணல் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போனான். எங்கே கட்டிட்டு போனான்? இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போனான். இதில் தான் எடுத்துகிட்டு போனான். அவனுக்கு அது பொருளாக இருக்கலாம், நமக்கு அது மானம். நம்மளோட மானம் கப்பல் ஏறுதுன்னு சொன்னான். அதுலேருந்து தான் இன்னொரு வரை மானம் கப்பல் ஏறிக்கிட்டே இருக்கு. மானம் எப்படி கப்பல் ஏறுங்க தெரியுதா? அப்புறம் தான் போன்ற இந்தியன் படத்தில் ஒரு பாட்டு வரும், வாலி சார் எழுதியிருப்பாரு, கப்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராட்சின்னு பாட்டு. வெள்ளக்காரன் போயிட்டானா, கப்பலேறி போயாச்சான் சுத்தமான ஊராட்சி கண்ணம்மா அப்படின்னு ஒரு பாட்டில் வருது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எவ்வளவோ அடிமைத்தனம் பட்டு கிடந்தாச்சு, பஞ்சத்தில் செத்துக்கிட்டு இருக்கோம், எல்லா சட்டங்களும் போட்டாச்சு. லிட்டன் பிரபுன்னு ஒருத்தர் இருந்தார் 1875 வாக்கில். லட்சக்கணக்கான பேர் ஒரிசாவில், தமிழ்நாட்டில், மேற்கு வங்காளத்தில் கொத்து கொத்தா சாவுறான் பட்டினியால். பிளேக் நோய் வந்து செத்துருந்தா கூட ஆறுதல் நடந்திருக்கும், காலரா வந்து செத்துருக்கலாம், பஞ்சத்தால் சாவுதான். இப்படியெல்லாம் மக்கள் செத்தப்ப யாருக்கும் எந்த உணர்வும் இல்லை. வெள்ளக்காரனை எது கேட்க முடியாது. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசங்கிற மாதிரி நிலைக்கு வந்துட்டாங்க. அவ்வளோ அடக்குமுறை சட்டங்கள். ஒரு வெள்ளக்காரன் நம்ம ஆளை கூப்பிட்டு, அவன் சாதாரண வெள்ளக்காரன் இல்லை, ராபர்ட் கிளைவருக்கு குமஸ்தா இல்லை, ஏஓக்யூ ஆலன் ஆக்டேவின் கியூங்கிறவர் தான் ஒரு ஐசிஎஸ் படித்தவர். ஐசிஎஸ்னா என்ன? ஐஏஎஸ்க்கு சமம். இன்னைக்கு இருக்கிற கலெக்டர் படித்தது. இந்தியாவோட உயர்ந்த படிப்பு ஐஏஎஸ் தான். அன்னைக்கு ஐசிஎஸ் படித்த ஒரு ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி டபிள்யூஜி பானர்ஜி போன்ற ஆட்கள்லாம் கூப்பிட்டு மும்பையில் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. எந்த ஆண்டு? அதில் ஒரு 78 பேர் கலந்துக்கிறாங்க. நம்ம சென்னையிலேருந்து சி சுப்பிரமணியங்கிறவர் கலந்துக்கிறார். அவர் தான் இந்து பத்திரிகையோட ஆசிரியர். இன்னைக்கு இருக்கிற இந்து அந்த பத்திரிகை அப்பயே இருக்கும். அப்பயே அந்த பத்திரிகை இருக்கும். பாரம்பரியமிக்க ஒரு பத்திரிகை, இந்து பத்திரிகை. அதோட ஆசிரியர் சுப்பிரமணியெல்லாம் போய் கலந்துக்கிட்டார். மொத்தமே 78 பேர் தான் போனாங்க. அதான் முதல் காங்கிரஸ் மாநாடு மும்பையில் 1885 கூட்டப்பட்டது. அவங்க முடிவெடுத்தாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஒரு இடத்துல போட்டுது. அடுத்த வருஷம் கல்கத்தாவில், அதுக்கு 3வது வருஷம் சென்னையில். பகுஜி என்ன தயாப்சி பக்தி அவங்க மேலே அவங்களால கூட்டப்பட்டு இப்படியெல்லாம் படிச்சிருக்கீங்க. பிரபலமான மாநாடுகள்லாம் உங்களுக்கு வருஷம் தெரியும். சரி, இப்போ காங்கிரஸ் துவங்கியாச்சு. காங்கிரஸ் எதுக்காக சொன்னாங்க? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறதா தொடங்கினாங்க? அது கிடையாது. அவங்களோட ஒரு சில சர்டைன் லிமிட், அதாவது அவங்க வந்து ஒரு குறைந்தபட்ச உரிமைகளுக்காக சில விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டாங்க. எப்படின்னா, ஆங்கில கவர்னர் ஜெனரலையோ கவர்னர்களையோ அதிகாரிகளை சந்திச்சு, நீங்கள் ஒரு ஐசிஎஸ்ன்னு ஒரு பரீட்சை நடத்துறீங்களே, அந்த பரீட்சையை எங்கே போய் தான் எழுதலாம்? லண்டனில் போய் தான் எழுதலாம். ஒரு சாதாரண ரம்யா போய் எங்கிட்ட பக்கத்து வீட்டில் இருக்க ரம்யா போய் ஐசிஎஸ் போய் லண்டனில் எழுத முடியுமா? இந்த மூர்த்தி சாரே போய் எழுத முடியுமா? அவருக்கு இருக்க வசதிக்கு அப்போ அவர் இருந்தாங்க. காந்தி எழுதியிருக்காரு, வக்கீல் படித்தார் அப்போ லண்டனுக்கு போய். காந்தி பெரிய பணக்காரங்கிறத உணருங்க, உலக பெரிய பணக்காரங்க. சரி, பெரியார் போய் எழுதலாம், அண்ணா போய் எழுத முடியுமா? தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பணக்காரர் அப்போ அந்த காலத்தில் பெரியார், தந்தை பெரியார். அண்ணாவுக்கு வந்து படிக்கிறதுக்கு வழி இல்லை, எம்ஏ தட்டுதல் மாதிரி படித்தார். கலைஞரால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. எம்ஜிஆருக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு வச்சு இல்லை, ஏன்னா தாய்ப்பால் ஊறாது அவங்க அம்மா. அப்போல்லாம் ஏழ்மை எம்ஜிஆர். அதெல்லாம் செஞ்சிட முடியுமா? அவங்கெல்லாம் போய் படிக்க முடியுமா? ஐஜிஎஸ் படிக்கிறதுனா சுபாஷ் சந்திர போஸ் மாரி உள்ள ஆள் தான் படிக்கலாம், பெரிய பணக்காரர். அப்போ ஒரு சாதாரண ஆள், இந்த அம்மா இருக்கு, இவங்க இருக்காங்க, இந்த பாப்பா இருக்கிறாங்க, அம்மான்னு சொன்னால் ஒருத்தவங்க, இந்த பாப்பா இருக்கிறாங்க, இந்த பாப்பா போய் ஐசிஎஸ் எழுதணும்னா நம்ம ஊர்லேயும் நடத்தணும். இங்கே எழுதிக்கலாம்ல, லண்டனுக்கு போய் எழுத முடியும், அது விமானத்தில் போக முடியாது, கப்பலில் போய் மாத கணக்கில் போக முடியாது, எழுதிக்கணும். நினச்சி பாருங்க, இந்திய குடிமை பணி தேர்வை இங்கிலாந்தில் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்தணும். படிப்படியாக உரிமைகளை கொடுக்கணும். ஏற்றுமதி பொருட்களுக்கு வரி விதிப்பை குறைக்கணும், இறக்குமதி பொருட்களுக்கு அதிக வரியை போடணும், அப்போனா இறக்குமதி ஆகாது நம்ம ஊர் பொருள். இதே மாதிரி சில இராணுவ செலவு குறைக்கணும். இப்படி சில கோரிக்கைகளை வச்சாங்க. இதுதான் இந்திய தேசிய காங்கிரஸோட அடிப்படை நோக்கம். சட்டமன்றங்களை கொஞ்சம் விரிவுபடுத்தி கொஞ்சம் கொஞ்சம் உரிமை கொடுக்கணும் அப்படின்னு
சொல்லிட்டு ஆலன் ஆக்டிவிட்டி டபிள்யூஜி பானர்ஜி இவங்கெல்லாம் சேர்ந்து மும்பையில், அதாவது அன்றைய பம்பாயில் முதல் கூட்டத்தை போடுறாங்க. நான் பேசுறது கேட்குதா தம்பி? கேட்குதா? இதெல்லாம் வேகமாக பேசுவாங்க தான். இப்போ காங்கிரஸ் கூட்டம் வருஷம் வருஷம் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ காங்கிரஸ்ல கொஞ்சம் சலிப்பு வந்துருக்கு. என்னன்னா 2 விதமான தன்மை உறாது. தேசியவாதிகள் தான் அவங்க. மிதவாத தேசியவாதிகள், தீவிரவாத தேசியவாதிகள் 2 பேர் வர்றாங்க. இப்போ கோபாலகிருஷ்ண கோகலேன்னு ஒருத்தர் இருக்காரு, சுரேந்திரநாத் பானர்ஜி, தெரேசா மேத்தா, டபிள்யூஜி பானர்ஜி, இப்படி நிறையா பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் மிதவாதிகளாக அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. அவங்க வந்து மனுக்கள் மூலம் கோரிக்கைகளை மன்றாடி கேட்டு உரிமைகளை பெறவங்களா இருந்தாங்க. அடுத்தது தீவிரவாத தேசியவாதிகள்னா பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், அரவிந்த கோஷ், வாவு சிதம்பரம் பிள்ளை, பாரதியார் போன்றவங்கெல்லாம் என்ன இருந்தாங்க? தீவிரவாதிகளாக இருந்தாங்க. தீவிரவாதிகள்னா வெடிகுண்டெல்லாம் வைக்க மாட்டாங்க, யார் எடுத்து துப்பாக்கியால சுட மாட்டாங்க. நான் சொல்றேன், இந்த யாரும் அதில் வாவையை செய்யற வச்சா அவருக்கு கணக்கில் வச்சுக்கூடாது. அது பயங்கரவாதியில் வருவார், புரட்சிகரவாதியில் வருவார். நல்லா புரிஞ்சுங்க, தீவிரவாதிகள் வேற, புரட்சிகரவாதிகள் வேற, மிதவாதிகள் வேற. தீவிரவாதிகளா இருக்கிறவங்க யாரையும் துப்பாக்கி எடுத்து சுட்டுருக்க மாட்டாங்க. நம்ம துப்பாக்கி எடுத்து சுடுறவங்கள தீவிரவாதிகள் சொல்றோம். இல்லைன்னா இப்போ ஒரு வார்த்தை இருக்கு, டெரரிஸ்ட், அதை கூட சொல்லலாம். இல்லைன்னா தமிழில் பயங்கரவாதின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன பொதுவாக என்ன வார்த்தை சொல்லிடுறோம்? தீவிரவாதி. தீவிரமாக இருக்கிறவங்கள தீவிரவாதி கொள்கையில், கொஞ்சம் ஏனா தானான் இருக்கவங்க காந்தி. இந்த எந்த வாதியிலையும் வரல, அது ஒரு தனி ஆள். வியாதின்னு சொல்லிடாதீங்க, அகிம்சைவாதி. எல்லாத்த விடவும் பெரிய பெஸ்ட் அதுதான். ஏன்னா அது என்னங்கிறத பின்னால தான் உணர முடியும் காந்தி வரும்போது. சரிதா? இப்போ தீவிரவாதத்துக்குள்ள தலைவர்கள் பேரெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க, மிதவாதத்துக்குள்ள தலைவர்கள் பேரெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க. வச்சிடலாமா? இல்லை சங்கடம் இருக்கா? அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டியதானே. தெரேசா மேத்தா, அரவிந்த கோஷ், வஉசி, பாரதியார், பாலகங்காதரர்கள், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், இப்படி சொல்லிட்டு போகணும். அவனை பகத்சிங்கெல்லாம் சேர்த்துடக்கூடாது, ஏன்னா அது பின்னால் வருவாங்க. நான் சொல்கிறது இந்த காலகட்டத்துக்குன்னு ஒரு தலைவர்கள் இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பகத்சிங் பிறக்கவே இல்லை, தெரியுமா? 1907 அனுபவம் பகத்சிங்கே பிறக்கிறார். 7 8 தான் பகத்சிங் பிறக்கிறார், 7 தான். அப்படின்னா பகத்சிங் பிறக்கவே இல்லை இந்த காலகட்டத்தில். நான் சொல்கிற காலத்தில் பகத்சிங்னு ஒரு மனிதர் வரவே இல்லை. அப்போ எப்படி அவரை போய் தீவிரவாதியாக மிதவாதியாக கூட சேர்க்கணும்? வேற ஏதாச்சும் குழப்பிட்டுரும். ஆண்டுகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது நம்ம படிக்கிறது எந்த வருஷத்தில் இன்னும் படிக்கிறோங்கிறத கவனிச்சுக்கிட்டாலே முடிஞ்சு போச்சு. ஏன்னா திலகர் வந்து 1936 சுதந்திர போராட்டத்தில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்னு சொன்னால் எடுத்துக்க முடியுமா? அவர் இறந்தது 1920. ரைட்டா? வாவு சிதம்பரனார் 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் போராடினார்னு ஒரு வாத்தியார் எழுதி கொடுத்தா போய் மேடையில் பேசிட முடியுமா? அவர் செத்து போனது 36. வஉசி எப்போ இறந்தாரு? 1936. சரிதா? இந்த ஆண்டுகள்ல எல்லாம் தெளிவாக படிச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம குழப்பமே வராது. இப்போ புரியுதுல்ல? இப்போ மிதவாதிகள் தீவிரவாதிகளுடைய யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ மிதவாதிகள் தேர்ந்து இந்த சுதந்திர போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தீவிரவாதிகள், அதாவது தீவிர தேசியவாதிகள் கைக்கு போகுது. அதுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கு முன்னையே திலகரெல்லாம் 1897 சுயராட்சியம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வுன்னு சொல்லி அவர் அந்த தன்மையை காட்டிட்டார். 1897 அவரை வந்து 124A பிரிவு ஐபிசி, அதில் போய் கேசரி மராத்தா பத்திரிகை நடத்துறதுக்காக கைது பண்ணியிருக்காங்க. அப்பயே ஐபிசி சட்டம் யார் கொண்டு வந்தது தெரியுமா? காரன்வாலிஸ் பிரிவு காலத்தில் தான் வந்தது ஐபிசி, இந்தியன் பீனல் கோடு. இப்போ தான் மாற்றினாங்க, இன்னும் செயலுக்கு வரல. அந்த சட்டம் 124Aங்கிறது இப்பயும் இருந்துகிட்டு இருந்தது. மதிப்புக்குரிய நம்ம பாரத பிரதமர் மோடியோட ஆட்சி காலத்துல தான், போன வாரத்திலே 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சட்டத்தை மாற்றிருக்காங்க, தெரியுமா? பாரத எல்லாம் புதுசாக அப்டேட் புரியுதா? 3 சட்டத்தை மாற்றிருக்காங்களே இப்போ. எவிடன்ஸ் ஆக்ட் எல்லா இதையும் மாற்றிருக்காங்களே இப்போ. இப்போ வந்து அன்னைக்கு இருந்த சட்டம் இப்போதான் மாறுது. இன்னும் இவர் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்றாரு, இன்னும் 3 வருஷம் இல்லை 4 வருஷம் ஆகுமா இந்தியா முழுதும் அமல்படுத்துறது சட்டத்தை.
இன்னைக்கும் வாய்மேடு போலீஸ் ஸ்டேஷனில் போனீங்க அந்த பிரிவு தான். 205 இந்த பிரிவு தான். 420 அதுதான் கிரிமினல். எல்லாம் அப்போ ஏற்பட்டுள்ள சட்டம். ஒரு குழப்பம் வந்துடும். சார் இந்த சட்டத்தை எல்லாம் அம்பேத்கர் தானே சார் ஏற்றினாரு. அவர் ஏற்றுறது இந்த சட்டமா? அரசியல். நான் எந்த கிளாஸ் போனாலும் இந்த தகவல்களை சொல்லாமல் இருக்கிறதே இல்லை. என் மண்டை வெடிச்சு கொடுத்து சொல்லலாம். நான் ஒரு 10வது படிக்கிறப்ப அப்பயே கொஞ்சம் அந்த வரலாற்றில் எனக்கு கொஞ்சம் ஆசை நாலேஜ் உண்டு. திருத்திரமுடி போயிட்டு இருந்தேன் அனிபா ஹாஸ்பிட்டலுக்கு. 2 வாத்தியார், பேர் சொல்ல மாட்டேன், பேர் சொன்னால் நீங்கள் சங்கடப்படுவீங்க, யாருக்காச்சும் தெரிஞ்சு போடும். 2 வாத்தியார் பேசிக்கிட்டு வரானுமா, நான் அவனுன்னு சொல்லிவிட்டேன்னு நீ அப்படி தான் சொல்லணும்னு வந்தாருல. ஏங்க இப்படிங்கிற அந்த பொம்பளை கதையாக பேசுகிறாங்க. நாட்டில் கொள்ளையும் கற்பழிப்பும் அதிகரித்து போச்சுன்னா அந்த அம்பேத்கர் தாண்டி காரணம். அந்த ஈனப்பைய, அந்த ஈன ஜாதிக்கார பைய சட்டத்தை ஏற்றினா பாரு, ஒழுங்கான சட்டத்தை ஏற்றிருக்கானா. அவன் திருடுறான், கொள்ளையடிக்கிறான் அப்படின்னு பேசுறான். சும்மா கொஞ்சம் ஸ்லாங்கை மாற்றி பேசுறான். வாத்தியார் பேசிட்டு வர்றது, இது வாத்தியாராது. நான் சொன்னேன் அவங்கிறது கொஞ்சம் எங்க இந்த சட்டம் ஐபிசி சட்டம், இந்தியன். இவர் ஏற்றுற சட்டம் என்னங்க? குடியரசுத் தலைவர் அதிகாரம், ஜனாதிபதிக்கு இது வாக்களிக்கும் வயது, வெளியுறவு கொள்கை, அரசியலமைப்பு அட்டவணை, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் திருத்தம், இதுதானே அவர் ஏற்றுறாரு. நம்மளால எவ்வளோ பெரிய அறிவாளிகளாக இருக்கான். இதுகிட்ட எல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி எந்த காலத்தையும் பாஸ் பண்ண முடியும். அந்த வாத்தியார் ரிட்டையர் ஆகிட்டாங்க, நல்ல வேலை. அவர் பல தாய்க்கு மேலே ஒரு வாத்தியார் ஒருத்தர் போயிருந்தாரா, சார் நீங்கள் 40 தாய்க்கு சமசாரனாரா? அப்படியாடா? ஆமாம் சார், ஒரு தாய் ஒரு பிள்ளைய தான் தாளாட்டி தூக்கி முடியும், நீங்கள் 40 பேரை தூங்க வச்சிருக்கீங்க சார் அப்படின்னு. அவரால் 40,000 பேர் கட்டிருப்பான் அந்த வாத்தியாரால். புரியுதா? இப்போ நீங்கள் சொல்லுங்க, ஐபிசி சட்டம் வேற 124 ஏங்கிற பிரிவின் கீழே தான் கேசரி மராத்தா என்ற பத்திரிகை நடத்துறதுக்காக யாருக்கு மேல வழக்கு தொடுக்கப்பட்டது? அப்பயே முடிவாயிடுச்சு. நான் நைட்டு நெட்ல தேடி பார்த்தேன், கூகுள்ல எல்லாத்தையும் கூகுள் ஆண்டவர் கொடுப்பாரு நமக்கு. ஆனா நம்ம கிணத்துல விழுந்த வாலியை மட்டும் எடுத்து கொடுக்க மாட்டார். எது தெரியல அதெல்லாம் எடுக்க முடியாது கூகுள்ல, பாக்கி எல்லாத்தையும் எடுத்துடலாம். கிணத்துல விழுந்த வாலியெல்லாம் எடுக்க முடியாது, பாக்கி எல்லாத்தையும் போட்டு தேடினா கரெக்டாக வருது. இப்போ நெட்டில் அடிச்சு பாருங்க, வேண்டாம் எல்லாரும் செல்லாம் நோட்ட ஆரம்பிச்சிடுங்க. 124 ஏன்னு போட்டா ஐபிசியில் அதான் வருது. அது எப்போ வந்ததுங்கிறதுலாம் அதில் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கே நடைமுறையில் இருக்கு அந்த செல்ஃபா. அப்போ திலகர் அப்படிங்கிறத விட தீவிர தேசியவாதியாக இருந்து அதை சாதிச்சாருன்னு பார்த்தோம். இவங்களுக்கு இடையே ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை மேற்கொண்டவர் கர்சன் பிரபு. அவர் 1899 கவர்னர் ஜெனரலா வந்தார். வந்தவர் என்ன பண்ணாரு, எங்க பார்த்தாலும் தன்னோட கொடுங்கோல் கரங்களை எடுத்தினாரு. அதாவது அவருக்கு எங்கேயும் நல்லது இருக்கே பிடிக்காது. கல்கத்தா பல்கலைக்கழகத்துல தன்னாட்சியா இருந்தது, அதுக்கு கொண்டாந்து ஆங்கிலர் கீழே போட்டு வந்துட்டாரு பல்கலைக்கழகத்தில். அப்புறம் மாநகராட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உள்ளாட்சி அமைப்பு ரிப்பன் பிரிவு கொண்டு வந்த சட்டம் இருந்தது. அதை நீக்கிவிட்டு பெரும்பகுதி பேர் என்ன பண்ணிட்டார், நியமிக்கிற உறுப்பினராக கொண்டு வந்தார். பத்திரிகை தடை சட்டத்தை எவனாச்சும் தவறுதலா ஆங்கில அரசுக்கு எதிராக இருந்துச்சா அச்சகத்தை பறிமுதல் செய்யலாம்னு சொல்லிட்டாரு. சொத்தை பறிமுதல் எவனாச்சும் அச்சடிப்பானா பிணை கட்டணும்ட்டாரு. பிணைனா செக்யூரிட்டி. இப்படி எல்லா சட்டங்களையும் போட்டவர் பார்த்தாரு, ஒரு ராட்சத சட்டத்தை போட்டு ஒரே அமுக்கணும் இந்தியாவை நினைச்சுதான். அவர் போட்ட சட்டம் தான் என்னன்னா 1905 வங்க பிரிவினை. ஏன் சார், நம்ம தொப்பிக்காரு மன்மோகன் சிங் ஐயா ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் பிரிச்சாரு. அதையெல்லாம் பிரிவினை 3 சொல்லினை, எனக்கு போடாதெல்லாம் 2 சொல்லினைன்னு தெரியும். வங்க பிரிவினை ஓகே. 1900 வங்க பிரிவினை. மன்மோகன் சிங் தெலுங்கானாவை ஆந்திராவிலிருந்து பிரிச்சாரு. நம்ம பிரதமர் வாஜ்பாய் சத்தீஸ்கரை பிரிச்சாரு, ஜார்க்கண்டை பிரிச்சாரு, உத்தரகாண்டை பிரிச்சாங்க. இந்திரா காந்தி அம்மா கோவா சிக்கிம் பிரிச்சாங்க. 1960 பஞ்சாப்லேருந்து அந்த ரேஞ்ச் 60-65 ஹரியானாவை பிரிச்சாங்க. 60 மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத்தை பிரிச்சாங்க. அதெல்லாம் பிரிச்சப்போ ஏன் சார் பிரச்சனை இல்லை, அதில் ஒரு இன்டென்ஷன் இல்லை. என்ன இன்டென்ஷன் இல்லை, ஒரு தீய நோக்கம் இல்லை, இது ஒரு நோக்கம் இருந்தது. நல்லா பிறந்தீங்க. நம்ம நாட்டில் இப்போ கூட முஸ்லீம் ஒரு 20% பேர் இருக்காங்க. பாகிஸ்தானோட அதிகமாக முஸ்லீம் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன சொல்லலாம், பக்கத்து மாநிலத்தில் கேரளாவில் எல்லாரும் நினைக்கிறாங்க வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு குவியரங்களை பார்த்துட்டு கிறிஸ்டின் நிறையா இருப்பாங்க. அது பொய்.
2% பேர் தான் கிறிஸ்டின். அங்கே ஒரு 20% பேருக்கு நெருக்கமாக முஸ்லீம். 100க்கு 20 கேரளாவில். இது யாருக்கும் இந்த உண்மை தெரியாது. உடனே கேரளாவில் அதிகம் உள்ள மதம் எதுன்னு கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்தணும்னு நினச்சா நம்ம ஆளு வேளாங்கண்ணியை பார்ப்பான். ஃபர்ஸ்ட் இந்து, கண்டிப்பாக இந்து. 2வது கிறிஸ்டினை தூக்கி போடு. ஏன்னா வேளாங்கண்ணிக்கு யார் வரா? அந்த 2% பேருக்கு எல்லாரும் வந்துடுறான். அவ்வளோ கூட்டம், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அங்கே அதிகம் யார்? 2வது இடம். மேற்கு வங்காளத்தில் 27% கிட்டத்தட்ட முஸ்லீம். ஒவ்வொரு மாநிலத்தையும் வித்தியாசம். காஷ்மீர்ல 85% பேர் முஸ்லீம். ஒவ்வொரு பஞ்சாப்ல இது நான் சொல்றது வித்தியாசப்படும் தொகை. கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது இதெல்லாம். அடுத்தது இது வந்து பீர்பால் காக்கா கதை தான். போய் எண்ணிக்கங்க என்ன போய் சரிங்க சார், பெருந்தாடி போயிருக்கோம் வந்திருக்கோம்னு சொல்லி வைக்கணும். சரிதா? மகாராஷ்டிராவில் ஒரு 18% பேர் முஸ்லீம். தமிழ்நாட்டில் தான் முஸ்லீம் கம்மி. நல்லா தெரிஞ்சுங்க. இந்தியாவில் இந்தோனேசியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் வரைக்கும் அதிகமான முஸ்லீம் உள்ள ஒரு நாடு. ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னே எவ்வளோ பேர் இருப்பான்னா 60க்கு 40 முஸ்லீம் இந்தியாவில். எவ்வளவு? 60. இந்து இருந்தானா முஸ்லீம் எத்தனை பேர் இருப்பான்? எப்படி இருப்பான்னா பாகிஸ்தானும் இந்தியாவில் இருந்தது, பங்களாதேஷும். பங்களாதேஷ்லேயே 11 கோடி பேர், பாகிஸ்தானில் ஒரு 20-30 கோடி பேர், 20-25 கோடி பேர்னு வச்சுக்கலாம். இங்கே இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து எல்லா மாநிலமும் இருக்கு. 60 பேர் இந்துனா 40 பேர். எப்ப? 1947 வச்சுக்கலாமா? வைரமூர்த்தி அவர்களுக்கு ஒரு பலத்த கட்டணத்தை தெரிவித்து விட்டு ஒரு கோடல் மாணலா ஒரு மேப்பை வரைகிறேன். ஒரு மேப்பை ரெடி பண்ண சொன்னேன். சார் ரெடி பண்ண மாட்டாரு. அவருக்கு என்ன ஆகப்பட்டது? நான் தானே. தலை போயிட்டு அதெல்லாம் உடையாது. ஏன்னா மேப்பு போய் மேலே உடஞ்சி வச்சுக்கோ, நமக்கு தேவைதான். சரிதா? வச்சுக்கோ. இதான் வங்காளம். அப்ப பீகார் இருந்தது, ஜார்க்கண்ட் இருந்தது, ஒரிசாவோட ஒரு பகுதி இருந்தது, இப்ப இருக்கிற மேற்கு வங்காளம் இருந்தது, அஸ்ஸாம் இருந்தது, திரிபுரா இருந்தது. ஒட்டு மொத்தமும் வங்காளம். அப்ப இந்தியாவோட சென்னை மாகாணத்தை எடுத்துக்கிட்டீங்களேன், தமிழ்நாடு இருக்கும், ஆந்திரா தெலுங்கானா இருக்கும், கர்நாடகா இருக்கும், கேரளாவோட ஒரு சில பகுதிகள் திருவாங்கூர், கொச்சினை தவிர மலபார் இதெல்லாம் இருக்கும். அது சென்னை மாகாணம். இப்போ சென்னை மாகாணத்தில் இவ்வளோ மாநிலம் இருக்கிறதுக்கு அவ்வளோ மாநிலம் இருக்கும். இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலங்கள் ஒன்று அப்போ என்ன 1905 இது வங்காளம். அங்கே தாங்க சுதந்திர போராட்டம். நினச்சி பாருங்க, சுபாஷ் சந்திர போஸ் தொடங்கினது அங்கே தான், அன்னை தெரசா அங்கே இருந்தது அங்கே தான், விவேகானந்தர் இருந்தது அங்கே தான், பங்கிம் சந்திர சட்டர்ஜி இருந்தது அங்கே தான், பிபின் சந்திரபால் இருந்தது அங்கே தான், எத்தனை தலைவர்கள், அரவிந்த கோஷ் இருந்தது அங்கே தான். எத்தனை பேர் விவேகானந்தருக்கு ஒருத்தர் ஈடாக முடியுமா? ராமகிருஷ்ண பரமேஸ்வர் அங்கே தான் இருந்தார், சுபாஷ் சந்திர போஸே அங்கே தான். நினைச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஆட்கள். ரவீந்திரநாத் தாகூர் தமிழ்நாடு அப்படி சொல்லலாமா? சொல்ல முடியுமா? பாபுசி, பாரதின்னு 2-3 பேர் அடக்கலாம், ராஜாஜி, காமராஜர். அவங்க எவ்வளோ பெரிய ஆட்கள் அங்கே எடுத்திருக்காங்க. சுதந்திர தீ அப்படியே கனண்டுகிட்டு இருக்கிற ஒரு பிரதேசம். பாரத தாயோட விடுதலையை முக்கியமா கோரி நின்ற பகுதி வங்காளம். இந்திய தாய் தன்னோட பிள்ளையா மெச்சுக்கிட்ட பகுதியும் வங்காளம் தான். ஏன்னா அங்கதான் சுதந்திர தீ கொழுந்து விட்டு எரிஞ்சது. இந்த கொழுந்து விட்டு இந்த எரிஞ்ச சுதந்திர தீயில கருகிடுவோன்னு பார்த்தான் யாரு? கர்சன் பிரபு. அவனோட தலைநகரமும் அங்கதான் இருந்தது. உடனே ஒரு ஐடியா பண்ணான், இந்த சுதந்திர தீ அடைக்கிறன்னா பிரித்தாளு சூழ்ச்சியை பண்ணணும். ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற நினைப்புல இந்துவையும் முஸ்லீமும் பிரிக்கணும்னு நினைச்சேன். என்ன பண்ணாங்கன்னா, இப்ப உள்ள மாநிலங்களை பாருங்க, மொழி அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க. அப்ப மொழி அடிப்படையில் பிரிச்சிருக்கலாம். பீகார் இந்தி மாநிலம், ஒரிசா இந்தி மாநிலம், ஒரிசிய மொழி மாநிலம், அஸ்ஸாம் அசாமி பேசுற மாநிலம், பிரிஞ்சு போயிருக்கும். ஆனா அவன் மொழி அடிப்படையில் பிரிச்சா ஒற்றுமை பிளவுபடுத்த முடியாதுன்ட்டு மத அடிப்படையில் பிரிச்சான். பகிரதி நதி பாயிற ஆறுக்கு இங்கிட்டு ஒரு பகுதியும், பாகிரதி நதினு பகிரதி நதினு சொல்லுவாங்க. இந்த பக்கம் இந்துக்கள் அதிகமா இருக்கிறத கிழக்கு வங்காளமும் மேற்கு வங்காளமும்,
முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிறத கிழக்கு வங்காளம் ரெண்டா பிரிச்சாங்க. பிரிச்சதால என்னாச்சுன்னா அவங்க நினைச்சது நடக்கல. ஏன் தெரியுமா? முக்கியமான காரணம், ஒரு மொழி ஒன்றை இணைக்கும். நல்லா இருந்துங்க, மொழி எல்லாத்த விடையும் வலிமையானது, மதத்தை விட வலிமையானது அது மொழி. நம்ம முஸ்லீமோட பேசுறோம், கிறிஸ்டினோட பேசுறோம், எல்லா காரணத்தையும் பேசுறோம், தேவரோட, செட்டியாரோட, கவுண்டரோட, பிள்ளையோட எல்லாருக்கும் ஒரு தாய்மொழி பேசிக்கிறோம். நம்மளை ஒன்னா இணைக்கிறது மொழி. அங்க உள்ள முஸ்லீமும் பேசுற மொழி எது? வங்காளி தான். இன்னைக்கு பங்களாதேஷோட தாய்மொழி என்ன தெரியுமா? வங்காளம், வங்காளி. இப்ப நினைச்சு பாருங்க, இந்தியாவிலேயே இந்திக்கு அடுத்த பெரிய மொழி எது தெரியுமா? இந்தியாவில், உலகத்திலே, இந்திய நாட்டு மொழியில வங்காளி. ஏன்னா பங்களாதேஷ் முழுதும் அந்த மொழி தானே பேசுறான். ரவீந்திரநாத் தாகூரோட நமக்கு எல்லாருக்கும் ஒரு வங்காள மொழி பாட்டு தெரியும். என்ன பாட்டு அது? ஜனகணம் மன்னகது. என்ன மொழியில் உள்ள பாட்டு? வங்காள மொழி பாட்டு. சில பேர் பெருமையாக பேசுறேன், நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன், நான் எங்கடா பேசுறேன் அப்படின்னு கேட்டால், சார் வெயிட் ப்ளீஸ் அப்படிமா. அதுக்கு மேலே ஒரு வார்த்தை தெரியாது. அது வரைக்கும் எனக்கு ஒரு பாட்டு சொல்லிட்டு எனக்கு முடிஞ்சுன்னு சொல்லிவிடாதீங்க. வங்காள் மொழி அப்படிப்பட்டது, அங்கே உள்ள தலைவர்கள் அப்படிப்பட்டவங்க. அதனால தான் வங்காளத்தை மொழியின் அடிப்படையில் பிரிக்காம இனத்தின் அடிப்படையில், இனம்னாலும் வங்காள இனம் தான், ரெண்டு பேரும் ஒரே இனம், சரிதா? இனம்னாலும் ஒரு இனம், வங்காள இனம் தான். அந்த முஸ்லீம் என்ன இனம்? வங்காள இனம். இங்க இருக்க இந்து என்ன இனம்? வங்காள இனம். அப்ப இனத்தாலோ, வகுப்பாலோ, மொழியாலோ, சமூகத்தாலோ பிரிக்காம எதால பிரிச்சாங்க? மதத்தின் அடிப்படையில பிரிச்சாங்க. அதுதான் வங்க பிரிவினைக்கு அடிப்படை காரணம். போய் டாக்காவில் நின்று பேசினார் 1804. உங்களுக்கு முகலாயரை விட மகிழ்ச்சியா வாழலான்னு சொன்னாராம். போய் கஷ்டம் போயிட்டு அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான் காலத்துல நீங்க இருந்த நிம்மதியோட நான் கொடுப்பேன்னாராம். அவன் மயங்கவே இல்லை. ஏய் நீ எதுக்கு வர்றான்னு சொல்லிட்டு அப்போ குஜாரா அவன் அந்த முஸ்லீம்கள்லாம் என்ன செஞ்சுட்டான்? இந்துவோட கை கொடுத்துட்டான், இந்து முஸ்லீமோட கை எடுத்துட்டான். என்ன ஆச்சுன்னா தோல்வியில் முடிஞ்சது. கடைசியா அதோட பை ப்ராடக்ட்னா என்ன தெரியுமா? பெட்ரோலியத்தை பிரிச்சா பெட்ரோலியம், நாப்டா, டீசலு, தாரு, நாப்தலின்லாம் கிடைக்கும். எல்லாம் கிடைக்குமா? வங்காளத்தை பிரிச்சா ஒன்னொன்று கிடைச்சது, சுதேசி இயக்கம். வங்காளத்தை பிரிச்சா என்ன கிடைச்சது? சுதேசி இயக்கம். சுதேசினா என்ன? உள்நாட்டு பொருட்களையே பயன்படுத்தணுங்கிறது. இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? வெள்ளைக்காரனை துணி விற்காம போயிட்டு, அவன் பெருகும் விற்காம போயிட்டு, அவனோட தட்டு விற்காம போயிட்டு, அவனோட கோலை விற்காம போயிட்டு, அவனோட எந்த பொருளும் விற்காம போயிட்டு, நம்பாது கொஞ்சம் மேலே போனான் பாரு, நீ ஊதுவத்தையும் தட்டு தாம்பாளத்தையும் அதையும் இதையும் தான் நீ துணி தானே போடுவான். நான் கப்பலே விடணும்னு ஒரு ஆள் விட்டான். அதே காலகட்டத்தில் யார் அது? சுதேசி கப்பல். அன்னைக்கே அவ்வளோ ரூபா செலவு, 10 லட்சம் ரூபா. இன்னைக்கு எத்தனை கோடி? 10 லட்சம் ரூபா. 1906 2 கப்பலை விட்டால லாபம். கலிலியா அந்த 2 கப்பலும் SS, அந்த 2 கப்பலும் இப்ப மதிப்பு என்ன இருக்கும்? என்ன செஞ்ச பாரதியாரோட பாட்டை அப்படியே வெள்ளிப்பனை மணிமலை மீதும் மீதுலாவும் மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோங்கிற வரிய நம்ம ஊருக்காரன் ஒரு தமிழறிஞர், மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், இந்தியாவிலே 40 வருடங்கள் இப்ப ஆயுள் தண்டனை 14 வருஷம். அப்ப ஆயுள் தண்டனைக்கு எத்தனை வருஷம் தெரியுமா? ஒரு ஆயுள் தண்டனைக்கு 20 வருஷம். இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற வ.உ. சிதம்பரம் பிள்ளை